கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மதுரை பறவையில் இருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த ஆன்லைன் லைவ் ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களுடைய திருச்சபை மக்கள் மட்டுமல்லாதபடி பல இடங்களில் நம்முடைய மாநிலத்திலும் பிற மாநிலங்களிலும் வெளி நாடுகளிலும் இருந்து இந்த ஆலயத்திலே இந்த ஆன்லைன் ஆலய ஆராதனையிலே பங்கு பெறுகின்ற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த ஆராதனை ஒரு முக்கியமான நாளிலே நடைபெறுகின்ற நம்முடைய சுதந்திர திருநாளிலே நடைபெறுகின்ற ஒரு முக்கியமான ஆராதனை இருக்கின்றபடியினாலே நாம் சில நாட்டுக்காக ஜெபிக்க வேண்டிய சில நம்முடைய ஆராதனை ஜெப புஸ்தகத்தில் இருக்கின்ற அந்த ஜெபங்களையும் நாம் சேர்த்து செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகையினாலே ஜெப புஸ்தகம் வைத்திருக்கிறவர்கள் உங்களுடைய அந்த முழு ஜெப புஸ்தகம் வச்சிருக்கிறவங்க ஜெப புஸ்தகத்தையும் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் இருக்கிற இடங்களில் இருந்து ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சிறப்பான எங்களுடைய தேசத்தின் சுதந்திர திருநாளிலே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களுடைய இடங்களில் இருந்து இந்த ஆன்லைன் ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டியிருக்கின்ற இந்த பெரிய ஆசீர்வாதத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தேசத்தின் சேமத்தை எங்கள் கரங்களிலே நீர் தந்திருக்கிறீர். அதற்கு பங்குள்ளவர்களாய் நாங்கள் நடப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கிருபைதாரும். இந்த ஆராதனையை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திற்குள்ளேயே நாங்கள் அமர்ந்திருந்து இந்த ஆராதனையிலே நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு கொண்டாடுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 236ஆம் பாமாலை பாடுவோம். தேச வாழ்த்து பாடலாகிய இந்த 236வது பாடலை பாடகர் குழுவினரோடு கூட சேர்ந்து நாம் பாடுவோம். பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று திருமறை நமக்கு சொல்லுகிறது. ஆகையினால் நம்முடைய இந்த ஆராதனைக்குள் நாம் நுழைவதற்கு முன்பதாக
நம்முடைய பாவங்களை நாம் இருக்கிற இடங்களிலேயே முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். நாம் யாவரும் இணைந்து பொதுவான பாவ அறிக்கையை சேர்ந்து சொல்லுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் நம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். ஒரு பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க நம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். கர்த்தர் கற்பித்த பரமண்டல ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்த மரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று 8வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். உமது விரல்களின் கிரியை ஆகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும் கடலில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாயிருக்கிறது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. அப்படியே நாம் நின்றவாறு நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாரிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வந்து வாசித்து வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்த வாழ்வுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 10ஆம் ஞாயிறாகிய இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபம். 11ஆம் ஞாயிறாகிய இந்த நாளுக்குரிய சுருக்க ஜெபம். பராபரனே, மன உருக்கத்தையும் இரக்கத்தையும் காட்டுகிறதினால் உமது சர்வ வல்லமையை முக்கியமாய் விளங்க பண்ணுகிறீர். நாங்கள் உமது கற்பனைகளின் வழியாய் ஓடி நீர் அருளின வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்ள உமது பரம பொக்கிஷத்திற்கு பங்குள்ளவர்களாகவும் எங்களுக்கு வேண்டிய கிருபையை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் அனுக்கிரகம் செய்தருளும்.
இந்திய பாராளுமன்றத்திற்காகவும் சட்டசபைகளுக்காகவும் நாம் ஜெபிப்போம். மகா காருண்யம் உள்ள தேவனே, பொதுவாக இந்த தேசத்திற்காகவும் விசேஷமாக இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிற பாராளுமன்றம் சட்டசபைகளுக்காகவும் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். அவருடைய ஆலோசனைகள் எல்லாவற்றையும் உடைய மகிமைக்கென்றும் உமது ஜனங்களின் நல்வாழ்வுக்கென்றும் அவர்களை நடத்தி சித்தி வரச் செய்திருட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். நம் நாட்டுக்காக ஜெபிப்போம். எல்லா தேசத்து மக்களுக்கும் ஆண்டவரே, எங்கள் தாய் நாட்டின் மீது கிருபா கடாட்சம் அருள வேண்டும் என்று உம்மை பிரார்த்திக்கிறோம். இந்திய தேச ஜனாதிபதிக்கும் மற்ற அரசாங்க தலைவருக்கும் ஞானமும் தெளிந்த புத்தியும் ஈந்தருளும். இந்நாட்டின் குடிகளுக்குள் ஒற்றுமையும் சமாதானமும் நிலையும்படி கருணை புரியும். நீரே உடைய பரிசுத்தாவின் ஒளியினால் அரசியல் திட்டங்களை வழிநடத்தி இந்நாடு நீதியிலும் சுதந்திரத்திலும் வளமையிலும் சமாதானத்திலும் ஓங்கி வளர்ந்து உமது திருவுளத்தின்படி எங்கள் ஆண்டவரும் உமது திருக்குமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்திற்கு மகிமையும் கனமும் கொண்டு வர கிருபைகளை தருளும். இந்தியாவுக்காக ஜெபிப்போம். சர்வ ஜீவ தயாபர பிதாவே, மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் ஒரே ரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து தூரமாயிருக்கிறவர்களுக்கும் சமீபமாயிருக்கிறவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவிக்கும்படி உம்முடைய திருக்குமாரனை உலகத்தில் அனுப்பினீரே. இத்தேசத்து ஜனங்கள் யாவரும் மெய் தேவனாகி உம்மை நாடி தேடி கண்டுபிடிக்கும்படி கிருபை கூர்ந்து மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று தேவரீரருடைய திருவாக்கை சீக்கிரத்தில் நிறைவேற்றும்படியாக எங்கள் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்திரத்திலே மோசேயையும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய விஷவியாதியினால் வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாகிய எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீர் இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷ வியாதியை எங்களை விட்டு நீக்கி அருளும். தயவு செய்து உட்காருங்கள். வேத பாடம் வாசிக்க கேட்போம். யாத்திராகம புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 20ஆம் வசனம் முடிய உள்ள பகுதியை வேத பாடமாக நாம் வாசிக்க கேட்போம். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசத்தின் மேல் வந்து கல்மழையினால் அழியாத பூமியின் பயிர் வகைகள் எல்லாம் பட்சிக்கும்படிக்கு எகிப்து தேசத்தின் மேல் ஒரு கையை நீட்டு என்றார். அப்படியே மோசே தன் கோலை எகிப்து தேசத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் அன்று பகல் முழுவதும் அன்று ராம் முழுவதும் கீழ்காற்றை தேசத்தின் மேல் வீச பண்ணினார். விடியற் காலத்திலே கீழ்காற்று வெட்டுக்கிளிகளை கொண்டு வந்தது. வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையிலெங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிற்று. அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை, அதற்கு பின் இருப்பதும் இல்லை. அவைகள் பூமியின் முகம் முழுவதையும் மூடிற்று. தேசம் அவைகளால் அந்தகாரப்பட்டது. கல்மழைக்கு தப்பியிருந்த நிலத்தின் பயிர் வகைகள் யாவையும் மரங்களின் கனிகள் யாவையும் அவைகள் பட்சித்து போட்டது. எகிப்து தேசம் எங்கும் உள்ள மரங்களிலும் வயல்வெளியின் பயிர் வகைகளிலும் ஒரு பச்சிலையும் மீதியாயிருக்கவில்லை. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் தீவிரமாய் அழைப்பித்து, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கும் உங்களுக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இந்த ஒரு முறை மாத்திரம் நீ என் பாவத்தை மன்னிக்க வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த சாமி மாத்திரம் என்னை விட்டு விலக்க அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்றான். அவன் பார்வோனை விட்டு புறப்பட்டு போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மகா பலத்த மேல் காற்றை வீசும்படி செய்தார். அது வெட்டுக்கிளிகளை அடித்துக் கொண்டு போய் செங்கடலிலே போட்டது. எகிப்தின் எல்லையிலெங்கும் ஒரு வெட்டுக்கிளி ஆகிலும் மீதியாயிருந்ததில்லை. கர்த்தரோ பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் இஸ்ரவேல் புத்திரரை போக விடவில்லை. கிறிஸ்துவர்களே, நம்முடைய தேசத்தின் சூழ்நிலையின் அடிப்படையிலே நாம் ஆலயத்திலே சென்று ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு நிலையிலே இப்போது இந்த ஆன்லைன் லைவ் ஆராதனையின் வழியாக நாம் இருக்கிற இடங்களில் இருந்து ஆண்டவரை நோக்கி நாம் வழிபாடு நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம் மத்தியிலே பிரசன்னமாகியிருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய வழி நடத்துதல், அவருடைய முழுமையான ஆசீர்வாதம் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மேல்
எப்பொழுதும் தங்கியிருக்கிறதை நாம் பரிபூர்ணமாய் உணர்ந்தவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலே நாம் ஆலயத்திலே ஆராதனை செய்ய முடியாத நிலை இருந்தாலும் இருக்கிற இடத்திலேயே இந்த ஆராதனையை தவறவிடாமல் நாம் நடத்துவதற்கு ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார், வசதிகளை கொடுத்திருக்கிறார், அருமையான சூழலை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இப்போ நம்ம அதை கலந்து கொள்ள முடியாதவர்களும் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து அல்லது இந்த நாளின் பிற்பக்கிற நேரங்களிலே இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளவும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கவும் ஒரு சிறப்பான வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதனால ஆண்டவரை நாம் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்வோம். நம்முடைய ஆலயத்திலே புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு நடைபெறுகின்ற அந்த ஆராதனைக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி திருச்சபை மக்கள் வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் எவ்வளவு நாட்கள் இப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கும் என்று தெரியவில்லை. ஆகையினாலே இருக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய காணிக்கைகளை நீங்க இந்த ஆராதனையில தயவு செய்து தனியாக எடுத்து வைக்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். ஆலயம் சிறப்பாய் நடைபெறவும் ஆலய ஊழியர்கள் பொதுவர்கள் சிறப்பாக ஆசீர்வதிக்கப்படவும் உங்களுடைய காணிக்கை மிக மிக முக்கியம். ஆகையினாலே ஆலயம்தான் நடக்கலைன்னு சொல்லி நீங்க காணிக்கையை எடுத்து வைக்காமல் இருக்க வேண்டாம். இந்த நாளிலே தேவனுக்கென்று படைக்க வேண்டிய காணிக்கையை தயவு செய்து எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். சிறப்பாக நம்ம இந்த செய்தி நேரம் முடிந்த பிறகு கீர்த்தனை பாடல் பாடுவோம் இல்லையா? அந்த சமயத்தில் நீங்க அதை பிரத்யேகமாக ஒரு டப்பாவிலோ அல்லது ஒரு கவரிலோ நீங்கள் வைத்து அதை பிரத்யேகப்படுத்துங்கள். திரும்பவும் ஆலயம் ஆரம்பிக்கும் போது அல்லது இடையில புதன்கிழமை ஆராதனைகளிலே நீங்கள் வரும்போது அந்த காணிக்கையும் சேர்த்து படைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தைக்கு பிரவேசிக்க முன்பதாக இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, எப்போதெல்லாம் உண்மை நோக்கி பார்க்கிறோமோ அப்போதெல்லாம் உங்களுடைய வசனங்களின் வழியாக எங்களை தைரியப்படுத்தி திடப்படுத்தி சரிப்படுத்துகின்ற எங்கள் ஆண்டவரே, இந்த ஆராதனையிலும் நீர் எங்களை அவ்விதமாகவே சரிப்படுத்தி நிலைநிறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கடமைகளை தாங்கட்டும், உங்களுடைய வார்த்தைகள் எங்கள் செவிகளுக்குள் செல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த நாள் நம்முடைய தேசத்தின் சுதந்திர திருநாள். இந்த சுதந்திர திருநாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற பெரிய பாக்கியம் அவரை நாம் ஆராதிப்பதற்கு கிடைத்திருக்கிற சுதந்திரம். இந்த சுதந்திர திருநாள் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி தருகின்ற திருநாளாய் அமைய வேண்டும் என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி நாம் ஆவிக்குரிய வாழ்விலே வளருவதற்கான நாட்களாக இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். அன்பானவர்களே, ஆண்டவர் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சில சூறாவளி போன்ற சூழல்களை அனுமதிக்கிறார். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுகின்ற காரியங்களை பார்க்கும்போது ஏன் இப்படி என்னை வாரி சுருட்டி கொண்டு போவது போல என் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் இருக்கிறது என்று அங்கலாய்க்கிறோம். பல கேள்விகளை கேட்கிறோம். ஆண்டவர் எல்லாவற்றையும் அவருடைய கரத்திலிருந்து அனுமதிக்கிறார். அவருடைய கரத்திலிருந்து அன்றி ஒன்றும் நடக்காது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய வல்லமைக்கு முன்பதாக எதுவும் நிலைநிற்க முடியாது. அப்படி வல்லமை படைத்த தேவனுடைய கரத்திற்குள்ளே நாமும் இருக்கிறோம், இந்த உலகமும் இருக்கிறது, படைப்புகள் அனைத்தும் இருக்கிறது. ஆகையினாலே அந்த ஆண்டவர் படைப்புகளை வைத்து கூட மனுக்குலத்திற்கு சில பாடங்களை படித்துக் கொடுக்கிறார் என்று சொன்னால் அது தவறாகாது. காற்று மிக மிக அவசியம் மனுக்குலத்தில் மனிதன் வாழ்வதற்கு. இந்த காற்று இல்லையானால் நாம் மூச்சு விடுவதே பிரச்சனையாகிவிடும் இல்லையா? காத்தே இல்லாத ஒரு இடத்துல ஒரு மனிதனை அடைச்சு வச்சா என்ன ஆகும்? மூச்சு திணறி செத்து போயிடுவானே. அப்ப காற்று என்பது நாம் சுவாசிப்பதற்கு, நாம் வாழ்வதற்கு, நாம் அசைவதற்கு, நம்முடைய எல்லா செயல்களுக்கும் மிக முக்கியமான ஒன்று. இந்த காற்றை யாராவது பார்த்திருக்கிறோமா? இந்த சுழல் காற்று சில நேரங்களில் ரோட்ல போகும்போது பார்த்திருக்கிறோம், ஆனா காற்றை பார்த்ததில்லை. அந்த காற்று சுழற்றி செல்லுகின்ற அந்த மணலையும் அந்த மணலோடு சேர்ந்து எழும்புகின்ற தூசிகளையும் பேப்பர்களையும் குப்பைகளையும் தான் பார்த்திருக்கிறோம். காற்றை யாரும் பார்த்ததில்லை.
கொடுங்காற்று அடித்தாலும் நாம் அதை பார்க்க முடியாது. அதனுடைய வேகத்தை மரங்கள் அசைவதை வைத்தும் மரங்கள் வீழ்வதை வைத்தும் காண முடியுமே ஒழிய காற்றை காண முடியாது. இப்படி நம்முடைய கண்களுக்கு தென்படாத ஆனால் நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்ற, சில நேரங்களிலே நம்முடைய வாழ்வையே புரட்டி போட்டு விடுகின்ற இந்த காற்று மனித வாழ்க்கையிலே பல இடங்களிலே பல செயல்களை தேவனால் கொண்டு வந்து நிறைவேற்றி இருக்கிறது என்பதை வேதத்திலே நாம் படிக்கும்போது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளவும், அதே வேளையிலே அந்த தேவனுக்கு முன்பாக நாம் நடுநடுங்கி அவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கின்ற, அவருடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கின்ற வாழ்வை நடத்தவும் நம்மை அர்ப்பணிப்பதற்கு உதவியாயிருக்கும். காற்றுக்கு பண்டகசாலை எங்கேயாவது ஏற்படுத்தி இருக்கிறோமா? ஆக்சிஜனை கூண்டில் அடைச்சி வச்சு கொடுக்கிறாங்க. ஆனா காற்றுக்கு, அடிக்கிற காற்று, சுழற்றி அடிக்கின்ற சூறாவளி காற்றை யாராவது பண்டகசாலையில இருந்து திறந்து விடுறாங்களா? ஏதாவது அதுக்கு ஒரு குடவுன் இருக்குதா? இல்லையே. யாரும் அந்த காற்றை அடைத்து வைத்து எந்த ஒரு செயலுக்கு, அதாவது நல்ல செயலுக்கானாலும் சரி கெட்ட செயலுக்கானாலும் கொடுக்க முடியாது. திடீரென்று இதமான காற்று வீசும், திடீரென்று சற்று அதிகமான ஒரு காற்று வீசும், திடீரென்று கடுமையான காற்று வீசும். இதையெல்லாம் யார் இயக்குவது? எங்க இருந்து இது வருது? யாராவது ஒருத்தர் தன்னுடைய பண்டகசாலையிலிருந்து இந்த வைரஸ்களை எல்லாம் பேணி பாதுகாப்பது போல வச்சு அனுப்புறாங்களா? இல்ல. ஆனா இந்த காற்றுகளுக்கும் ஒரு பண்டகசாலை இருக்கிறது என்று திருமறை சொல்லுகிறது. யாருடைய கரத்திலே அந்த பண்டகசாலை இருக்குதா? ஆண்டவருடைய கரத்திலே அந்த பண்டகசாலை இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் சத்தமிடுகையில் திரளான தண்ணீர் வானத்தில் உண்டாகிறது. அவர் பூமியின் எல்லைகளில் இருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி, அடுத்து கவனிங்க, காற்றை தமது பண்டசாலையில் இருந்து ஏவி விடுகிறார். ஆண்டவர் காற்றை தமது பண்டசாலையில் இருந்து, தன்னுடைய குடவுனில் இருந்து, தன்னுடைய கிட்டங்கியில் இருந்து ஏவி விடுகிறார் திருமறை சொல்லுகிறது. அப்ப இந்த காற்று யாருடைய கையில் இருக்கிறது? தேவாதி தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் ஏன் ஏவுறாரு? இந்த ஏவி விடுதல் என்பது கொஞ்சம் சிக்கலான ஒரு வார்த்தை. பொதுவா நம்ம தமிழ்ல ஏவி விடுறது அப்படின்னாலே பயப்படுவோம் இல்லையா? அவங்க மேல இதை ஏவிட்டாங்க, அவங்க மேல இப்படி பிசாசுகளை வைத்து ஏவி விடுகிறார்கள் என்று இந்த ஏவி விடுதல் என்று சொல்றது கொஞ்சம் பயம் தரும் ஒரு வார்த்தை. ஆனா இங்கே அந்த வார்த்தை குறிப்பிடப்படுகிறது. என்ன வார்த்தை? ஆண்டவர் ஏவி விடுகிறார். அப்ப ஏவி விடுறார் அப்படின்னா உள்ளுக்குள்ள புதைந்திருக்கிற ஒரு பயம் என்ன? அவர் என்னை அழிப்பதற்காக ஏவி விடுகிறாரா? அதுவும் உண்டு. அதே வேளையில தெய்வ மக்களுக்கு நற்செயலை செய்வதற்காக, தெய்வ மக்களுக்கு எதிரான சூழ்நிலைகளை அழிப்பதற்காகவும் ஏவி விடுகிறார். ஆக அந்த ஏவி விடுதல் என்பதிலே ரெண்டும் இருக்கிறது. ஒன்று தெய்வ மக்களுக்கு சில படிப்பினைகளை கொடுப்பதற்கு, இன்னொன்று தெய்வ மக்களை விடுதலை ஆக்குவதற்கு. அதற்காக அவர் ஏவி விடுகிறார். சரி, இந்த ஏவி விடுகிற காற்று நம்மை சுற்றி இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல எவ்வளவு காற்று இருக்குது. இந்த காற்றுக்கு அவர் எடையை நியமிக்கிறாராம். யோபு 28வது அதிகாரத்துல, யோபு 28வது அதிகாரத்தின் 25வது வசனம், அவர் காற்றுக்கு அது நிறைய நியமித்து ஜலத்துக்கு அதன் அளவை பிரமாணித்து. என்ன அழகான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? அவர் காற்றுக்கு அதன் நிறையை நியமித்து. அப்ப காற்றுக்கு எடை வைத்திருக்கிறார், காற்றுக்கு பண்டகசாலை வைத்திருக்கிறார், காற்றுக்கு எடை வைத்திருக்கிறார். எப்படி ஆண்டவர் பார்த்தீங்களா? அப்ப எல்லாமே அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது. இன்னைக்கு சில நேரங்களில நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற சில சூழல்களிலே நம்முடைய பயம் என்ன தெரியுமா? இப்படிலாம் என் வாழ்க்கையில நடக்குது, இதெல்லாம் கட்டுப்பாடு இல்லாமல் அத்துமீறி நடக்குதாங்கிற மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லை என்பர்களே, எதுவுமே கட்டுப்பாடு இல்லாமல், அதாவது ஒரு போர்ஸ்ல நடப்பது கிடையாது. எல்லாமே
தெய்வத்தினுடைய கரத்திற்குள்ளே, தேவனுடைய கரத்திற்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டிற்குள் எல்லாமே இயங்குகிறது. ஏனென்றால் காற்றும் அவர் பண்டகசாலையில் இருந்து வெளியிலே வருகிறது. அந்த காற்றுக்கு அவர் எடையை நியமித்து அனுப்புகிறார். அப்ப எந்த இடத்துல எவ்வளவு அனுப்பணுங்கிறது அவருக்கு தெரியும். இந்த இடத்துல இவ்வளவுதான், இவ்வளவு எடை உள்ள காற்று போனா போதும். ஏன்னா அந்த 107வது சங்கீதத்துல இன்னும் ஒரு தெளிவான ஒரு குறிப்பு குறிப்பிடப்படுகிறது. 107வது சங்கீதத்தின் 25வது வசனம், அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி. அப்ப இதெல்லாம் அவருடைய வாயின் வார்த்தைகள் இல்லாம எழும்பாது. பண்டகசாலைக்குள்ள அது பாட்டு இருக்கும், எடை குறித்து வைத்திருக்கிறார். அப்ப இது ரெண்டும் எப்ப எழும்பும்? அவர் கட்டளையிடும் போது. அப்ப ஆண்டவர் கட்டளையிடும் போது காற்று பண்டகசாலையில் இருந்து எவ்வளவு எடையோடு வெளியில வரணுமோ அவ்வளவு எடையோடு வெளியில வருகிறது. இதுக்கு இவ்வளவு நேரம் நான் இடத்தை தெரியுமா அன்பர்களை? இன்னைக்கு பல நேரத்துல நம்ம நினைக்கிறது என்ன தெரியுமா? ஏதோ சில சூழ்நிலைகள் மட்டும் ஆண்டவருடைய பார்வையிலே நடைபெறுகிறது என்பது போலவும், சில காரியங்கள் ஆண்டவர் பார்க்காமல் நடைபெறுவது போலவும் நம்ம நினைக்கிறோம். வெளியில சொல்ல மாட்டோம், அவ்வளவு தைரியம் இல்லை நமக்கு. ஆனா நம்முடைய நினைப்பு அப்படி இருக்குது. எப்படி சொல்லுகிறேன் என்றால், இப்ப நம்மை சுற்றி இருக்கிற இந்த கொள்ளை நோயின் பாதிப்புகளை எடுத்துக்கொள்வோம். இந்த கொள்ளை நோயின் பாதிப்புகளின் போது எத்தனை கேள்விகள் நமக்குள்ளே எழுந்தினது. ஏன் ஆண்டவரே இது? ஏன் ஆண்டவரே இப்படி ஒரு சூழ்நிலை எங்களுக்கு? ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு நிலை? எந்த நேரத்தில் எது நடக்குமோ தெரியல, எங்களை நடுங்க வைத்திருக்கிறதே. இதெல்லாம் பல கேள்விகள் எழும்பும் போது என்ன நினைக்கிறோம் நம்ம மனசுக்குள்ள? வெளியில சொல்லாவிட்டாலும் உள்ளே எழும்புகிற நினைப்பு என்ன தெரியுமா? ஏதோ ஆண்டவரையும் மீறி, அதாவது இந்த படகுல ஒரு முறை சீசர்கள் ஆண்டவரோடு பயணித்துக் கொண்டிருந்தார்கள் இல்லையா? மத்தேயு 8வது அதிகாரத்துல அந்த சம்பவத்தை நம்ம படிக்கிறோம். அப்படி படகிலே அவர்கள் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று காற்று கடுமையாய் அடிக்கிறது. இயேசு அந்த படகிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார். காற்று அடித்துக் கொண்டிருக்கிறது. படகு அமிழத்தக்கதான ஒரு சூழல் அங்கே உருவாகி இருக்கிறது. அந்த சூழலிலே சீசர்கள், அதாவது இயேசு சீசர்களும் மட்டும்தான் இருக்கிறாங்க. அந்த சீசர்கள் அவரை போய் கட்டி எழுப்புறாங்க. ஐயரே, நாம் அடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? சீசர்கள் என்ன நினைச்சிட்டாங்க? இயேசுநாதர் தூங்கிட்டார் அப்படின்னா நமக்கு ஆதரவு இல்லை. அவர் முழிச்சிருக்கும் போது மட்டும்தான் நமக்கு பயப்படாத ஒரு வாழ்வு. அவர் தூங்கிட்டார்னா நமக்கு பயம் தரும் வாழ்வு என்று நினைத்து விட்டார். இதே போலதான் இன்னைக்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆண்டவர் ஏதோ தூங்குறாரு போலவும், நம்மளை தனியா அந்த ஆனா கூட தான் இருக்கிறாரு. ஆனா அந்த கடலிலே, அந்த கப்பல் யாத்திரையில கொந்தளிக்கின்ற கடல், நாம் அழிந்து போவோம் என்ற பயம், இதெல்லாம் வரும்போது இயேசுநாதர் கூட இருக்கிறாரு. அவரையே எழுப்பி, நாம் அழிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையான்னு கேட்டாங்க இல்லையா? அதே மனநிலையில தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். அவங்கள விட ஒன்றும் விசேஷித்தவர்கள் இல்லை நம்ம. அதே போல இன்றைக்கு நாம் பல நேரங்களிலே வாழ்க்கையில அழிந்து போகக்கூடிய சூழ்நிலைகளோ என்று பயந்து அச்சப்பட்டு, ஆண்டவரே நாங்க மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? இப்படியெல்லாம் எங்களை சுற்றி சூழல் இருக்கிறதே என்று நாம் நினைக்கிறோம். அவர் யார் தெரியுமா? காற்றுக்கு பண்டகசாலை நியமித்திருக்கிறவர், காற்றுக்கு எடையை நியமித்திருக்கிறவர், காற்றுக்கு கட்டளையிடுகிறவர். அந்த கடல்ல, அந்த கப்பலில அவர் அதைத்தான சொன்னாரு, இறையாதே அமைதலா இருங்க, ஒரே ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தைக்கு அந்த காற்று அப்படியே அடங்கி போனது. கடலிலே அமைதி உண்டாயிற்று. அன்பான தெய்வ மக்களே, இன்னைக்கு வாழ்க்கையில எதுவும் அவரை மிஞ்சி நடக்கல. அதை மனசுல பதிச்சுக்கோங்க. நீ சில நேரங்கள் நம்ம அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். எதையோ அவரை மீறிய வாழ்க்கையில சில சம்பவங்கள் நடந்துருச்சு, சில இழப்புகள் நடந்து விட்டது. ஐயா, கொஞ்ச வயசுல உங்க குடும்பத்துல சில இழப்புகளை நீங்க சந்திச்சிருக்கிறீங்க, அல்லது பொருளாதார ரீதியான பல இழப்புகளை சந்திச்சிருக்கிறீங்க, அல்லது இந்த கொரோனா காலகட்டம் உங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சு. இந்த சூழலிலே நீங்க நடுங்கி இப்ப என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்க? ஆண்டவரே, நாங்கள் இப்படி மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? என் அன்பான தெய்வ ஜனமே, நீ மடிந்து போவது அவருக்கு கவலை இல்லையா என்ற கேள்வியை நீ முதலாவது தூக்கி எறிச்சு. அது நம்முடைய
கேள்வியா இருக்கக்கூடாது. ஏன் தெரியுமா? அவருக்கு தெரியும் எதை எப்ப செய்யணும். அவர் கூட இருக்கிறாரே, அவர் இந்த வாழ்க்கையில உங்களோடு கூட பயணிக்கிறாரே, அவருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறதே. பிறகு ஏன் நீங்க பயப்படுறீங்க? பிறகு ஏன் நீங்க அச்சப்படுறீங்க? காற்றுக்கு பண்டகசாலையையும், காற்றுக்கு எடையையும், காற்றுக்கு அதை ஏவுறதுக்கும் அதை அடக்கிறதுக்கும் சக்தி படைத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அது உங்க வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற எந்த சூழலா இருந்தாலும் எல்லாம் அவருடைய பண்டகசாலையில் இருந்தாங்க வருது. சரி, இப்படி காற்றை தன்னுடைய கரங்களிலே வைத்திருப்பது எதற்காக? மனுக்குலத்தை மிரட்டுறதுக்காகவா? அல்லது மனுக்குலத்தை இதை வச்சு பயங்காட்டி சித்து விளையாட்டுகள் செய்வதற்காகவா? இல்ல, அப்படிப்பட்டவர் இல்லை நம்முடைய ஆண்டவர். அப்ப இந்த காற்றுகளை வைத்து அவர் செயல்படுகின்ற விதங்களை நாம் படிக்கும் போது நம்ம வாழ்க்கையில வீசுகின்ற காற்றுகள் எதற்காக அனுப்பப்படுகின்றன? அதாவது காத்துனா சேதத்தை பல நேரங்களில் உண்டாகுது இல்லையா? அப்படிப்பட்ட காற்றுகள் ஏன் என் வாழ்க்கையில அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன என்ற கேள்வியை நாம் கேட்டு அதற்கான விடையை புரிந்து கொள்ள முடியும். காத்துக்கு பல பெயர் இருக்குது இல்லையா? பெருங்காற்று, சூறைக்காற்று, கீழ்காற்று, மேல் காற்று, தென்றல் காற்று. ஒவ்வொரு திசையிலிருந்து வீசுகின்ற காற்றுகளுக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு. கிழக்கு திசையிலிருந்து வீசுகிறது கீழ்காற்று, மேற்கு திசையிலிருந்து வீசுகின்றது மேல் காற்று, தெற்கு பக்கத்தில் இருந்து வீசுகின்றது தென்றல் காற்று, வடக்கு பக்கத்தில் இருந்து வீசுகின்றது வாடைக்காற்று. இப்படியெல்லாம் பெயர்கள் வைத்திருக்கிறோம் காற்றுக்கு. இது எல்லாம் அவருடைய கரத்திலிருந்து ஏவிவிடப்படுகின்றபடியினாலே என்ன நடக்குது? என் அன்பான தெய்வ மக்களே, இந்த காற்று அவருடைய சொல்படி சில செயல்களை தெய்வ மக்களுடைய வாழ்க்கையிலே நிகழ்த்துகிறது. வேதத்துல நிறைய சம்பவங்கள் இருக்கு. இந்த காற்றை வைத்து தேவன் தெய்வ மக்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றின பல சம்பவங்கள் திருமறையிலே தெளிவாய் இருக்கின்றன. சில வாரங்கள் நாம் தொடர்ச்சியாக அதை படிப்போம். ஒவ்வொரு காற்றும் அந்த சூழலிலே என்ன விதமாய் தெய்வ மக்களுடைய வாழ்க்கையிலே செயலாற்றினது என்பதை நாம் படிக்க போகிறோம். முதலாவது இன்றைக்கு ஒரு காற்றை படிக்க போகிறோம். அது பெருங்காற்று. பொதுவா பெருங்காற்று என்றாலே நமக்கு பயம். ஏன்னா இந்த பெருங்காற்று பல பிரச்சனைகளை, பல அழிவுகளை உண்டாக்கிவிடக்கூடிய காற்று. ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசியின் வாழ்க்கையிலே இந்த பெருங்காற்று வீசினது கிறிஸ்தவர்களுக்கு தெரியும். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிப்போமா? கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இங்கே ஒரு காற்று, பெருங்காற்று. இன்றைக்கு நாம் இந்த பெருங்காற்றை மட்டும் பார்த்து முடிக்க போகிறோம். ஒரு தெய்வ மனிதனுடைய வாழ்க்கையில, ஒரு தீர்க்கதரிசியினுடைய வாழ்க்கையில இந்த பெருங்காற்றை ஆண்டவர் சமுத்திரத்திலே கட்டளையிட்டார். ஏன் சமுத்திரத்துல கட்டளையிட்டார்? இந்த தீர்க்கதரிசி அந்த சமுத்திரத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசியை தர்சூஸ் என்ற பட்டணத்திற்கு போக சொன்னார். சரி, நினிவே என்ற பட்டணத்திற்கு போக சொன்னார். ஆனால் இவன் தர்சூஸுக்கு போகிற கப்பலிலே ஏறி தர்சூஸை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தை என்ன? நீ நினிவேக்கு போய் அந்த நினிவேக்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு. ஆனால் இந்த யோனா என்கின்ற இந்த தீர்க்கதரிசி ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த சூழலுக்கு பயந்தான். நினிவே மக்களுக்கு போய் விரோதமா பிரசங்கம் பண்ணா அவங்க என்னைய கொன்றுவாங்களே, அதனால நானு நினிவேக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு தர்சூஸுக்கு கப்பல் ஏறி போகிறான். கப்பல் பயணம் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. திடீரென்று கப்பல் நடுக்கடலிலே போய் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் பண்டகசாலையை திறந்தார். அதிலே ஒரு நிறையை குறித்தார். அந்த நிறையின் வழியான காற்று பெருங்காற்றாய் வெளியிலே சீறி வந்தது. அந்த பெருங்காற்றை அவர் சமுத்திரத்திலே வீசவிட்டார். இப்ப சமுத்திரத்துல காற்று திடீரென்று வீச ஆரம்பித்த உடனே அந்த கப்பல் கடல் கொந்தளிக்கிறது, கப்பல் உடையத்தக்கதான ஒரு சூழல். இதெல்லாம் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் இருக்குது. தயவு செய்து படிங்க. ஒவ்வொரு வசனமாய் சொல்வதற்கு நேரமில்லை. அப்ப அந்த காற்று
கடலிலே அடித்த போது எல்லாருக்கும் பயமாயிடுச்சு. ஐயோ, இது ஏன் இப்படி நடக்குது? உடனே அந்த கால வழக்கத்தின்படி சீட்டு போடுறாங்க. 7வது வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா, அந்த காலத்து வழக்கத்தின்படி அவர்கள் அந்த இந்த செயலுக்கு யார் காரணம்னு சீட்டு போடுறாங்க. 7வது வசனம், அவர்கள் யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? வழக்கத்தின்படி சீட்டு போடுறாங்க. சீட்டு அப்ப இப்ப காரணம் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த கடல் கொந்தளிப்புக்கும் இந்த கப்பல் உடையத்தக்கதான இந்த போக்குக்கும் காரணம் யோனா. யோனாவை கூப்பிட்டு கேட்கிறாங்க 8வது வசனத்துல, நீ யாரு, எங்க இருந்து வர்ற, நீ எந்த தேசத்துக்கான, எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லுன்னு சொல்லும் போது அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி ஓடுகிறேன். ஆண்டவர் என்னை நினைவைக்கு போக சொன்னார், நான் தர்சஸுக்கு போறேன், அவருடைய சமூகத்தில் இருந்து நான் விலகி போகிறேன். இந்த தீங்கு என்னாலதான் வந்தது. அன்பான தெய்வ மக்களே, இந்த சம்பவம் படித்துக் கொடுக்கிற ஒரு பாடம் என்ன தெரியுமா? தெய்வ ஜனம் எப்போது தேவனுடைய வார்த்தைக்கு மீறி நடக்கிறதோ அப்போது ஆண்டவர் கொந்தளிப்பான சூழல்களை அந்த தெய்வ ஜனத்திற்கு நேராய் அனுப்புகிறார். என் அன்பான தெய்வ மக்களே, அன்பான இம்மானுவேல் ஆலய அங்கத்தினர்களே, இதிலிருந்து நம்ம ஒரு பாடம் படிக்கணும். யோனா சம்பவம் நமக்கு நல்லா தெரியும், கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். யோனாவை பற்றி படிக்கும் போது மீன் வயிற்றுக்குள் 3 நாள் இருந்தான், கதறினா, அழுதான், போனான், நினைவைக்கு விரோதமாய் பிரசங்கம் பண்ணினான், எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அதிலே நாம் படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? அந்த யோனாவின் பயணத்தை அசைக்கக்கூடிய பெரும் காற்றை தேவன் சமுத்திரத்தின் மேல் கட்டளையிட்டார் என்றால், இன்றைக்கு நம்முடைய வாழ்வையும் அசைக்கக்கூடிய, நம்முடைய வாழ்வை நடுங்க வைக்கக்கூடிய, நம்மை மட்டுமல்ல நம்மோடு கூட பயணிக்கின்ற சக உடன்பிறப்புகளையும் உறவினர்களையும் உடன்பிறப்புகளையும் அசைக்கக்கூடிய பெரும் காற்றை போன்ற சூழல்களை தேவன் நம்முடைய வாழ்க்கை பாதையிலே வரவிடுவார். பண்டகசாலையில் இருந்து அவர் திறந்து விடுவார். ஏன் தெரியுமா? நம்மை அழிக்க அல்ல, நம்முடைய தவறை நாம் உணர வேண்டும், நாம் யார் என்பதை நிதானிக்க வேண்டும், நாம் எதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை நிதானிக்க வேண்டும், நம்முடைய வாழ்வு எப்படி போக வேண்டும் என்பதை நிதானிக்க வேண்டும். இப்ப எங்க போய்கிட்டு இருக்கிறதுங்கிறத பார்க்கணும். பார்த்து தவறை உணர்ந்து, என் தவறினாலே இது நடக்கிறது என்பதை நான் உணர்ந்து, அந்த தவறுக்கு தண்டனையாக அன்றைய சூழலிலே என்னை தூக்கி கடல்ல போட்டுருங்கன்னு அவை சொன்னா, கடலிலே போட்டார்கள். அதுபோல அந்த சூழலில் இருந்து நாம் வெளியில வரணும். வெளியில வரக்கூடிய அந்த மனநிலை எனக்கு வரணும். வந்தால் என் வாழ்க்கையிலே வந்து என்னை அசைத்துக் கொண்டிருக்கின்ற, என்னை அங்கலாய்த்துக் கொண்டிருக்கின்ற, என்னை புரட்டி போட்டு விடுமோ என்று நடுங்க வைத்துக் கொண்டிருக்கின்ற பெரும் காற்றில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அன்பானவர்களே, பெருங்காற்று ஏன் வருகிறது தெரியுமா? நம்மை அழிப்பதற்கல்ல, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நிதானிப்பதற்காக. ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறோமா? நம்முடைய இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது ஆண்டவருக்காக வாழ்வதில் இருக்கின்ற சற்று கடினங்களை ஏற்றுக்கொள்வதற்கு மனமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இவைகளை உணர வைப்பதற்காக, இவைகளை உணர வைப்பதற்கு மட்டுமல்ல, தேவனுடைய பக்கத்திற்கு இழுப்பதற்காக. உங்க இஷ்டத்துக்கு ஓடிட முடியாது. ஆண்டவருடைய கைக்குள்ளே வந்துவிட்ட தெய்வ மக்கள், என் அன்பான இம்மானுவேல் ஆலய அங்கத்தினர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, இந்த ஆராதனையிலே பங்கு கொண்டிருக்கின்ற அன்பான தெய்வ மக்களே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு சேர்த்த பாடம் தான். இது நம் அனைவருக்கும் சேர்த்த பாடம் தான். ஏதோ யோனாவுக்கு மட்டும் நடந்ததல்ல. யோனாவின் வாழ்க்கையிலே தேவன் பெருங்காற்றை கட்டளையிட்டார். இன்றைக்கு உங்களிலே பலருடைய வாழ்க்கையிலே அதுபோன்ற பெருங்காற்றின் அசைவுகளை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? பெருங்காற்றின் அங்கலாய்ப்புகளை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? வாழ்க்கையே தடுமாறி விட்டது என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறீர்களா? முழங்கால் படியிடுங்க. இன்னைக்கு யாரும் சீட்டு போட மாட்டாங்க உங்க மேல. ஆனா உங்களுக்கு தெரியும் நீங்க யாரு. ஆனா நம்மளால என்ன பண்ணுனா தெரியுமா? யோனா, கடல் கொந்தளிச்சிட்டு இருக்குது. அவங்க கப்பலின் அந்த வெயிட் எல்லாம் லகுவாக்குவோம்னு சொல்லிட்டு உள்ள இருந்த அந்த லக்கேஜஸ் எல்லாம் தூக்கி கடல்ல போட்டாங்க. நம்மால் மட்டும் அழகா உள்ள போய் படுத்துக்கிறாங்க, படுத்து உறங்கி கொண்டிருக்கோம். அப்படிப்பட்ட நிர்விசாரமான கிறிஸ்தவ வாழ்வு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? என்ன நடந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, என் தேசத்தை பத்தி எனக்கு கவலை வேண்டாம். ஐயா அது எப்படியும் போட்டோம், நான் மட்டும், எனக்கு மட்டும், அப்படி இருக்காதீங்க. அது நம்முடைய வேலை அல்ல. அப்படி நிம்மதியா தூங்கிடலாம் நினைக்காதீங்க. தேடி வருவாங்க, எப்ப உன் பேர்ல சீட்டு விழுந்திருப்பா, நீ எந்த ஊருக்காரின்னு வந்து கேட்பாங்க. நான் இப்ப கிறிஸ்தவன்னு சொல்லணும்.
கிறிஸ்தவன் என்றால் யார் தெரியுமா? தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டியவன். கையில் அழகான தெய்வ சட்டம் இருக்குது, திருமறை இருக்குது, இந்த வேத புஸ்தகம் இருக்குது. இந்த வேத புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தேவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வாழ வேண்டியது ஒரு கிறிஸ்தவனுடைய வேலை இல்லையா? அதை விட்டுட்டு உங்க இஷ்டப்படி நீங்க வாழ்வீர்களானால் உங்கள் வாழ்க்கையில பெரும் காற்றுகளை நீங்கள் சந்திக்க வேண்டி இருக்கும். அன்பர்களே, பயமுறுத்தலங்க, சாபமா சொல்லல, உண்மை இது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஏன் எங்க வாழ்க்கையில இப்படி இழப்புகள், ஏன் எங்க வாழ்க்கையில இப்படி சோர்வுகள், ஏன் எப்படி எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே தொட்டது தொடங்கலையேன்னு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க இல்லையா? ஒருத்தர் உங்களை பார்த்து சொல்றாங்க, இது உங்களுக்கு ஏதோ சாபம் என்று சொல்லுகிறார்கள், அல்லது உங்களுக்கு ஏதோ ஒரு முற்காலத்து பலன் இருக்குது, அது ஆண்டவருடைய சாபமா இருக்கலாம் என்றெல்லாம் என்னென்னமோ சொல்லி உங்களை நடுங்க வச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஒரு பக்கத்தில் அது உண்மையா இருந்தாலும், ஏன்னா ஆண்டவர் தீங்குகளை எத்தனை தலைமுறை இருக்கிறாரு? 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் தீங்குக்கு தட்டி 1000 தலைமுறை மட்டும் நன்மை செய்கிறவர். ஆகையினால் அதுவும் வந்து வருது, அந்த சாபமும் வருகிறது. ஆனா அதுக்கு பிராயச்சித்தம் என்ன? அதுக்கு நான் என்ன செய்யணும்? அங்க ஓடி போய் அங்க நடக்கிற கூட்டத்துக்கு நான் இத்தனை லட்சம் கொடுத்துட்டா தீந்துருமா? அல்லது இவங்க இந்த ஊழியக்காரருக்கு நான் இத்தனை லட்சம் கொடுத்துட்டா தீந்துருமா? தீந்தா ஒரு அழகான ஒரு உங்களுக்கு மன நிறைவாய் ஒரு வார்த்தையை சொல்லி சோமன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. அவங்களுக்கு பைய நிரம்பிடும், உங்களுக்கு பைய இன்னும் காலி ஆயிரும். ஜாக்கிரதையா இருங்க. நீங்க எங்க போகணும் தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்துக்கு ஓடிவாங்க. ஐயா உடனே எவ்வளவு சொன்னா என்னை தூக்கி உள்ள போட்டுருங்க, முடிச்சு நான் போறேன், நான் தப்பு பண்ணிட்டேன், திரும்ப நான் அவர் கைக்குள்ளேயே போறேன், என்னை தூக்கி போட்டுருங்க. அவனை தூக்கி போட்டவன எல்லாம் வந்துச்சு. ஆண்டவருடைய கைக்குள்ள நான் போறேங்க. இதுதானே யோகா படிச்சு கொடுத்திருக்கிற பாடம். அப்ப இன்னைக்கு நீங்களும் நான் என்ன செய்யணும்? நான் திரும்ப ஆண்டவர் கைக்குள்ள போறேன். ஐயா எனக்கு இழப்பு மேல இழப்பு, பணமே நிக்கல கையில, கொஞ்சம் சேர்ந்துச்சு ஒரு மருத்துவ செலவு, கொஞ்சம் சேர்ந்துச்சு இன்னொரு விதமான இழப்பு. எத்தனை நாள் தான் இப்படி புலம்பிக்கிட்டே இருப்பீங்க? ஆண்டவர் வீசின அனுப்பிவிட்ட அவருடைய பண்டசாலையில் இருந்து ஆண்டவர் ஏவி விட்ட பெருங்காற்று உங்கள் வாழ்க்கையில வீசிக் கொண்டிருக்கிறது. அது உங்களை அழிக்கிற காற்று அல்ல, உங்கள் ஆண்டவர் பக்கம் திரும்ப இழுக்கின்ற காற்று. பயப்படாதீங்க, அந்த காற்று உங்களை அழிக்காது. உங்க குற்றங்களை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்காகவே இந்த காற்று, அதற்காகவே இந்த இழப்பு, அதற்காகவே இந்த சோதனை, அதற்காகவே இந்த பாடு. அன்பான தெய்வ மக்களே, அன்பான இம்மானுவேல் ஆலய திருச்செல்வ மக்களே, நமக்கு தானே ஆண்டவர் எவ்வளவோ பேசிட்டு இருக்கிறார் இல்லையா? திரும்பவும் காலம் கடைசி காலம் ஆயிடுச்சு. இன்னமும் நம்ம முரட்டு பிடியிலேயே நம்ம பிடிவாதத்திலே உட்கார்ந்திருந்தோமானால் இன்னும் நீங்கள் இழக்க போகிறீர்கள். போதும், இதுவரைக்கும் வாழ்ந்த தாறுமாறான வாழ்வு போதும். ஆண்டவர் அண்டை திரும்பி வருவோம். ஆண்டவர் அண்டை திரும்பி வரும். தேவனை விட்டு விலகி செல்லும் வாழ்வு இருக்குதா? பெருங்காற்றடியுதே. ஏன் இஷ்டம் போல நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா பெருங்காற்றடியுதே. ஆண்டவருக்காக நான் கொஞ்சம் சிரமம் எடுத்து வாழ மனமில்லாமல் இருக்கிறேனா பெருங்காற்றடியுதே. தண்ணிக்குள்ள தூக்கி போட வேண்டிய அனுபவம் வர்றதுக்கு முன்னாலேயே, அந்த காற்று ஆரம்பிக்கிற சூழலிலேயே ஆண்டவரே நான் விலகிட்டேன், உங்களை விட்டு நான் விலகி போயிட்டேன், என் மனது பேசுகின்றபடி நான் வாழ ஆரம்பிச்சிட்டேன், நான் என்பதிலே நான் அதிகம் கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டேன். சாமி உங்க கைக்கு வர்றேன், என்னை திருப்பிக்கோங்க. இந்த பெருங்காற்று எனக்கு ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறது. இந்த பாடம் ஆண்டவரே எனக்கு தாங்க முடியாத பாடம் ஆண்டவரே. என்னால என் குடும்பமும் அவதிப்படுது ஆண்டவரே. ஆண்டவரே நான் செய்திருக்கிற இந்த தவறினாலே என் குடும்பமும், கப்பல் பூரா ஆடிச்சு இல்லையா? கப்பல்ல பயணித்தவர்கள் எல்லாம் பயந்தாங்க இல்லையா? அதுபோல இன்றைக்கு ஆண்டவரே என் குடும்பம் என்னால பாதிக்கப்பட்டிருக்குது. நான் முழங்கால் படி இருக்கிறேன். பெருங்காற்றை நீர் அனுமதித்திருக்கிறேன். உம்முடைய பண்டக சாலையில் இருந்து எனக்கு தேவையான எடை கொண்ட பெருங்காற்றை நீர் ஏவி விட்டீர். அது என்னை அழிக்கும் காற்று அல்ல ஆண்டவரே. இந்த யோனாவின் சம்பவத்திலிருந்து நான் படிச்சுட்டேன். இன்னைக்கு நான் திரும்பி வர்றேன், உங்க கைக்கு வர்றேன், உங்க கூடவே நான் இனிமே இருப்பேன், உங்க சத்தத்தை மட்டுமே கேட்பேன். அர்ப்பணிப்போமா? அர்ப்பணித்தால் பெருங்காற்று அடங்கிவிடும். யோனாவை தூக்கி போட்ட உடனே கடல் கொந்தளிப்பு அமைங்கிருச்சு, காற்று திரும்ப பண்டக சாலைக்கு.
அதே போல இன்றைக்கு நீங்க அர்ப்பணித்தீர்களாமா ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய கரத்துல உங்களை அப்படியே சர்வ சமர்ப்பணம் பண்ணுவீர்களானால் பெருங்காற்று அமர்ந்து விடும். பெருங்காற்று திரும்பவும் பண்டகசாலைக்கு போயிடும். உங்களுக்கு நேராக ஏவி விடப்பட்ட பெருங்காற்று திரும்பவும் ஆண்டவரால் பின்வாங்கப்பட்டு அது பண்டகசாலைக்கு போயிடும். நீங்க அமைதலான யாத்திரை பண்ணலாம், அமைதலா வாழலாம், சுகமா வாழலாம். நீங்க தான் அந்த பெருங்காற்றுக்கு காரணம் என்று ஆண்டவர் நீங்க உணர்த்துறார் இல்லையா? உங்களால குடும்பம் இன்னைக்கு ஆடிக்கிட்டு இருக்குதுன்னு ஆண்டவர் உணர்த்துறார் இல்லையா? அவருடைய கைக்குள்ள வருவீங்களா? இன்னும் அவர் ஏவி விடுகின்ற பல காற்றுகளை பற்றி வருகின்ற வாரங்களிலே நாம் தொடர்ச்சியாக படிப்போம். இன்றைக்கு நாம் பார்த்திருக்கிற இந்த பெருங்காற்று, இந்த பெருங்காற்று கொந்தளிப்பை வாழ்க்கையிலே உண்டாக்குகிறது. வாழ்க்கையே அழிந்து போய்விடும் போல ஒரு சூழலை உண்டாக்குகிறது. ஆனால் தவறை உணர்ந்து திரும்பும் போது அந்த பெருங்காற்று திரும்ப பண்டகசாலைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. வாழ்க்கை சுமூகமாகிறது. அன்பானவர்களே, எவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்வை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு அந்த வாழ்வை நாம் சரியாய் புரிந்து கொள்ளாமல், ஐயோ இப்படிலாம் நடக்குதே, இதெல்லாம் தேவன் ஏவி விடுகிறார். எதுக்காக? நம்மை திரும்பவும் அவர் பக்கத்திலே திருப்பிக் கொள்வதற்காக, நம்முடைய தவறை நாம் உணர்ந்து கொள்வதற்காக, தேவனுக்காக திருமறையின் அடிப்படையிலே நாம் வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்துவதற்காக. ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்த பாடத்திற்காக நன்றி சுவாமி. உங்களுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை விட்டு விலகிவிடக் கூடாது என்பதற்காக பெருங்காற்றுகளை கட்டளையிடுகிறேன். இதை இன்றைக்கு புரிந்து கொண்டோம். இதுவரைக்கும் ஏன் ஏன் என்ற கேள்வியை கேட்டோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் புரிந்து கொண்டோம். நீர் அனுப்புகிறீர், நீர் திருப்பி எடுக்கிறீர். இடைப்பட்ட சூழலிலே நாங்கள் உம்மண்டை திரும்பி வர வேண்டும். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசியிருக்கிறேன். தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு நீர் கிருபைதான். உம்மோடு நெருக்கமாய் வாழ்கின்ற பாக்கியத்தை தான். எங்களுடைய சுதந்திர இந்திய தேசத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய தேசத்தின் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் சீர்படுத்தி சரிப்படுத்தி தேசத்திலே வளமையும் செழிப்பையும் நீர் கட்டளையிடும். அதற்கு நாங்கள் காரணர்களாய் இருக்கட்டும். செழிப்பான ஒரு தேசத்திற்கு நாங்கள் வசனத்தின்படி வாழ்ந்து தேசத்திற்கு சேமத்தை கொண்டு வருகின்றவர்களாய் இருக்க எங்களுக்கு கிருபைதான். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடக்கும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 334ஆம் கீர்த்தனையை பாடுவோம். இதுவும் நம்முடைய தேசிய கீதத்தின் அந்த இசையிலேயே எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு கீர்த்தனை. பொதுவாக குடியரசு நாளிலும் சுதந்திர நாளிலும் இந்த பாடல்களை நாம் பாடுவது வழக்கம். இந்த நாளிலே கரெக்டா இந்த ஞாயிற்றுக்கிழமையே சுதந்திர திருநாள் வந்திருக்கிறபடினாலே இந்த பாடலை பாடுவது ஏற்புடையது. நாம் அனைவரும் இணைந்து ஜனகணமன என்ற நம்முடைய தேசிய கீதத்தின் ராகத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற இமயமும் குமரியும் எல்லை கடலுடை எந்தாய் நாட்டினை காத்தால் என்கின்ற 334ஆம் கிறிஸ்தவ கீர்த்தனையை குழுவினரோடு சேர்ந்து பாடுவோம். Samaranam
நல்ல ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் ஆண்டவர் எங்களை தடையில்லாமல் வழி நடத்தியிருக்கிறீர். உண்மை ஆராதிப்பதற்கும் உடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் கிருபை பெற்ற நாங்கள் அந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்வை அமைத்துக் கொள்ள எங்களுக்கு பலன் தாரும். ஆண்டவரே, உலகத்திற்குள் செல்கிறோம். உலகத்திலே நீர் விரும்புகின்றபடி நாங்கள் நல்வாழ்வு வாழவும் எங்களுக்கு நேராய் வீசுகின்ற பெருங்காற்றுகளை நாங்கள் புரிந்து கொண்டு அந்த காற்றுகள் அடங்குவதற்குரிய நிலையிலே வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவும் கிருபை தாரும். எங்கள் திருச்சபை மக்கள் மட்டுமல்ல, இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆராதனையை பார்க்க போகின்ற ஒவ்வொரு தெய்வ மக்களையும் ஆண்டவரே நீர் அமிதமாக ஆசீர்வதியும், தேவைகளை சந்தியும், பயங்களை நீக்கி போடும். உங்களுடைய கிருபை ஒருவரோடு கூட இருக்கட்டும். குறைவில்லாத ஒரு வாழ்வை ஒவ்வொருவருக்கும் நீர் இன்று ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார் என்ற மகிழ்ச்சியிலே சமாதானமாய் சந்தோஷமாய் நீர் விரும்புகின்ற கரைதிரை இல்லாத வாழ்வு வாழ ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்து எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்துதலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. திரும்பவும் ஆண்டவருக்கு சித்தமானால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு ஆன்லைன் வழியாக நாம் இதே போல ஆண்டவருடைய ஆராதனையிலே நாம் கலந்து கொள்வோம். இதுவரைக்கும் கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக.